எப்படி வந்து உங்களை வந்து லாக் பண்ணி விட்டு அதை பார்த்து சிரிக்கலாங்கிற எண்ணம் தான் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைப்பீங்க. உறுதியாக மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கிரகங்கள் கொடுக்க உங்களுக்கு ரெடியாக இருக்குது. உங்கள் மனசுக்கு உட்படலை, அதாவது உங்கள் மனசுக்கு பிடிக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்களும் கண்டுக்கிற மாட்டேங்க. இது உங்களுடைய இயல்பான தன்மை. நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு தாரக மந்திரமாக சொல்லணும். உங்களை வேண்டான்னு சொல்லி போன உறவு கூட நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு தேடி வருவாங்க. ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். கடகராசிக்காரங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் அப்படியே எட்டி பார்க்குது மனசு. ரைட், ஓகே, நம்ம சிரிச்சிரோண்டா, விட்றா பார்த்துக்கலாம், எவ்வளோ தான் போராட முடியும், நமக்கு ஒரு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னு குரு உள்ளே வந்துடுறதே ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே தெரியும். ஒரு எனர்ஜி பவர்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வரும். சிந்தனைகள் எல்லாம் இப்போ தான் அப்படியே படிப்படியாக அப்படியே நீங்கள் காய் நகர்த்துறீங்க. ஸோ இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், இது தப்பு, இது கூட இருக்க, இது மிஸ்டேக்கு அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணி கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு என்ன விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ முன்னாலாம் வந்து யோசிக்காமல் செஞ்சீங்க. சரி இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம சகோதரி தானே, ஸோ அப்படி ஏதோ ஒரு உறவு முறையிலையோ நட்பின் ரீதியோ யோசிக்காமல் நிறைய விஷயம் செஞ்சீங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் யோசித்து நிதானமாக செய்வீங்க. ஏன்னா ராசியில் குரு உட்காந்துருக்கு, அப்போ யோசித்து நிதானமாக செய்வீங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரக ரீதியாக பார்க்கும்போது சொந்த தொழில் செய்துக்கிட்டு நிறைய அழுத்தங்களையும் நிறைய போராட்டங்களையும் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டேன். ஸோ இதை மீண்டு வந்துடுவேனா, எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப்பில் உறுதியாக மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கிரகங்கள் கொடுக்க உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் கடகராசிக்காரங்க மாற்றம் முன்னேற்றம் கிடையாதுங்கிற எண்ணம் இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் யோசிக்க வேணாம். மாற்றம் முன்னேற்றம் உண்டுன்னு வச்சுக்கோங்க. நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு தாரக மந்திரமாக சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தான் எனர்ஜி, உங்கள் கூட இருக்கவங்க தான் எனர்ஜி. மட்டும் தயவுசெய்து யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. ஏன்னா உங்களை எப்படியா டைவெர்ட் பண்ணி உங்களை எப்படி வந்து கீழே தள்ளி விடலாம், எப்படி வந்து உங்களை வந்து லாக் பண்ணி விட்டு அதை பார்த்து சிரிக்கலாங்கிற எண்ணம் தான் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைப்பீங்க, கிடையாது. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணிங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அரசாங்க வேலையில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து பெறும், மிகப்பெரிய உயர்வு பெறுவீங்க. ஏன்னா இப்போ தான் வந்து நிறைய தடுமாற்றத்தெல்லாம் சந்தித்து ஓகே நீங்கள் கரெக்டான ஆள் தான் அப்படின்னு உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் உங்கள் வேலையில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அதே போல் அவங்களுடைய பார்வையும் கொஞ்சம் இப்போ தான் புரிதலுடன் இருக்குது. நல்லா உங்களுடைய மேலதிகாரியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஓனராக இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டுமே, உங்களை பார்க்குற விதமே நீங்கள் கரெக்டு கிடையாது, நீங்கள் தப்பாக தான் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு பின்பத்தை அவங்களுக்கு உருவாக்கி வச்சனால அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் உங்களை டிப்ரெஷன் ஏற்படுத்திடலாம். என்னை பொறுத்த சில கடகராசிக்காங்கன்னா உங்கள் மனசுக்கு உட்படலை, அதாவது உங்கள் மனசுக்கு பிடிக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்களும் கண்டுக்கிற மாட்டேங்க. இது உங்களுடைய இயல்பான தன்மை. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ ஒரு 5 வருட காலமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் படிப்படியாக குறைந்தது என்பது உண்மை தானே. இப்போ சுக்கிரன் கேது 2ஆம் இடத்துல இருக்காங்களே, அப்போ என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் விடுவீங்க பார்த்தீங்களா, அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக பேசணும், பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒரு பேசுறதுன்னு டைவெர்ட் ஆகிட்டே கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதான் இந்த வாரத்தில் இதான் பண்ண போகிறேன், இன்றைக்கி இதான் பண்ண போகிறேன், இந்த மாதத்துக்கு இதான் பண்ண போகிறேன்னு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஸோ ஷெட்யூல் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஜூலை மாதத்தில் உங்களை மாதிரி ஒரு யோகாக்காரங்க யாரும் பர்ஃபெக்டாக சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உங்களை வேண்டான்னு சொல்லி போன உறவு கூட நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு தேடி வருவாங்க. அதற்கான விஷயத்தை என்ன பண்ணும், கிரகமும் ஆளுமை கொள்ளும். நீங்கள் கும்பிட்ட உங்கள் வழிபாடு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலை இருக்குது. ஓகே,
சரி, இப்போ இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அப்படியே ஜம்முனி அப்படியே 11ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நீங்கள் லாபத்தை பெற முடியுமா, அரசாங்க வேலை முன்னேற்றத்தை பெற முடியுமா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். ஓகேவா? அவர் 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகு நிறைய எதிர்வினைகள், ஏன்னா போன 11 இருந்தால் நிறைய லாபத்தை அடைஞ்சிங்க. ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகு நிறைய குழப்பங்களையும் நிறைய சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே மாறப்போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூரிய பகவானுடைய ஆதரவும் அதேபோல் சுக்கிர பகவானுடைய ஆதரவும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வாரத்தை, இந்த மாதத்தை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண முடியும், ஒவ்வொரு வாரத்தையும் எப்படி பிளான் பண்ணி அடிங்க. முதல் வாரம் இப்படி இருக்கணும், 2ஆம் வாரம் இப்படி இருக்கணும், 3ஆம் வாரம் இப்படி இருக்கணும், பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தது கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுக்கு ஏற்பட போகின்ற முன்னேற்றங்கள். ஸோ இது வந்து ஒரு பொது பலன் தான், நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளை வீடியோ ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் சொல்கிறது பெரிய விஷயமாக தோணுது. ஏன்னா சார் சொல்லிட்டார்ல அப்படின்னு தெரியும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆஹோ நீங்கள் ஓஹோ நாங்கள் அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் அப்படின்லாம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சில விஷயங்கள் கேட்காது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனமாக கேளுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலனானது உங்களுக்கு 20-30% உறுதியாக என்ன பண்ணும், உங்களை செயல்படுத்தும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த விஷயம் என்னை விட்டு கடந்து போயிட்டால் நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சொந்த தொழில் தொடங்கலாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா அப்படிங்கிற கேள்வி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிரக ரீதியாக நீங்கள் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர், ஒரு நம்பர் போட்டிருக்கோம்ல, இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்து இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து தான் ஜாதகம் பார்க்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நம்ம யூடியூப் சேனல் வந்து எல்லாம் எனக்கு என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறதே நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிறந்து, இந்தியாவில் பிறந்து, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் அதே இப்போ தமிழ் பேச தெரிஞ்சு இப்போ தாய்மொழியாக அங்கே ஏற்றுக்கொண்டு அங்கே உள்ள தாய்மொழியை கற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்களும் நம்ம நிறைய கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே? ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப கேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் உறுதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. எண்ணங்களும் செயல்களும் சிறப்பானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் உறுதியாக உண்டு என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் சுந்தரர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.